கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம பலிபீடம் கட்ட போகிறோம். ஆமென், அல்லேலூயா. எல்லா வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தார், நம்முடைய பாவங்கள் நீங்க நம்மளை கழுவினார், அவருக்காக வாழ நம்மளை பிரித்தெடுத்தார். எல்லா இருளின் அந்தகார வல்லமைகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி கர்த்தர் தாம் நம்முடைய சொந்த ரட்சகர், சொந்த பிள்ளைகளாக நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எஸ் 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 எஸ். நாளை ஒப்பு கொடுத்து, இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இந்த நாள் ஓய்வு நாளை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்தார். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆராதனைக்கு வந்திருக்கிறதான என்னுடைய பிள்ளைகளாகிய உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணியை போல காத்தார். ஆமென். எவ்வளவோ பயணங்கள், எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ தேவைகள், எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்தி பலப்படுத்தி இந்த மாதத்துடைய கடைசி நாளில் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் ஒருபடி நம்ம மேலே போனோம்னா 8 மாதங்களை நிறைவடைய செய்திருக்கிறார். பாருங்க, நேற்று தான் நம்ம நியூ இயர் ஆராதனை நடத்துனது போல இருக்கு. ஆனால் 8 மாசங்கள் நிறைவாயிடுச்சு. இந்த புதிய மாதத்துல நம்ம நாளைக்கு புதிய மாதத்துக்குள்ள கடந்து வர போகிறோம். கர்த்தர் மட்டும் காத்தார், இனிமேலும் காப்பார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுவோம் அல்லேலூயா, சொல்லுவோம் அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 35ஆம் அதிகாரம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில், பாருங்க, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அல்லேலூயா. அதே போல தன் மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் கடந்து வந்து எங்க கர்த்தர் தரிசனமானாரோ அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டினான். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளைகளில நம்ம என்ன செய்யணும்னா பலிபீடம் கட்டணும். அப்படின்னா பலி செலுத்தணும். எப்படி? நம்மை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவர்கிட்ட நம்மளை அர்ப்பணித்து, கர்த்தர்கிட்ட நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அர்ப்பணித்து தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதிலும் என்னை நடத்தி வந்தீங்களப்பா. அல்லேலூயா. இந்த வாரம் முழுவதிலும் என்னை நடத்தி வந்தீங்களா ஆண்டவரே. எவ்வளவோ கஷ்டங்கள் சொல்றான் பாருங்க. நான் பட்ட கஷ்டங்களுக்கு நான் ஜெபம் பண்ணும் போது இந்த ஜெபத்தை கேட்டு என்னோடு கூட இருந்து நடத்தி வந்தார். இதுவரைக்கும் நடத்தி வந்தாரே, இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரே. அவர் நம்ம என்ன செய்யணுமா? எப்படி பலிபீடம் கட்டுறது? தூங்குனா பலிபீடம் கட்ட முடியுமா? கை தட்டாம இருந்தா பலிபீடம் கட்ட முடியுமா? வாயிலை திறக்காம இருந்தா பலிபீடம் கட்ட முடியுமா? சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல கை தட்டி நம்ம ஒப்பு கொடுத்து அந்த பிரசனத்தை உணரணும். தேவ பிரசனத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. எல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். உள்ளத்தின் ஆழத்தில் மகிமைப்படுத்தணும். எத்தனை பேர் எங்களோடு கூட இணைந்து மகிமைப்படுத்த போறீங்க? கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. இல்ல, கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. புதிய மாதத்துல நம்ம கடந்து வர போகிறோம். ஆமென். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மைகள் எனக்கு செய்திருக்கிறார். நம்ம சொல்லி பாட போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். எல்லா கரங்களை தட்டி நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை
பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. மறுபடியும் நன்றி பாடி வீரம் கட்டுவோம். நல்ல நன்மை செய்தார். அல்லேலூயா. நன்றி பாடி வீரம் கட்டுவோம். நல்ல நன்மை செய்தார். ஜீவ தந்து நீர் அன்பு முடி பாவம் நீக்கிற கடைசி ஜீவன் தந்து நீர் அன்பு குடி பாவம் தங்கிற கழுவி விட்டு பாதமே உமது உள்ளம் செய்ய வைத்தீர். பாதமே நன்றி தகப்பனே. தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆமென். நன்மை செய்தீரே. வீரம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். வழி வீரம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இருளின் அதிகாரமாக தீவிட்டு வரத்துக்குள் சேர்த்துவிட்டீர். இயேசு வரத்துக்குள் சேர்த்துவிட்டீர். உமக்கு சொந்தமாய் மாற்றிக் கொண்டீர். உரிமை சொந்தாக போற்றீர். உமக்கு சொந்தமாய் மாற்றிக் கொண்டீர். உரிமை சொந்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆமென். தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பாடி வீரம் கட்டுவோம். சொல்லுங்க, ஆமென். ஆமென், ஆமென். வழி வீரம் கட்டுவோம். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. கண்களை தந்தீரையா. ஓடு கால்களை தந்தீரையா, உழைக்கும் நாட்களை தந்தீரையா. ஓடு கால்களை தந்தீரையா. தீபாவளி வீரம் தீபாவளி வீரம் கட்டு தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன்.
நன்மை செய்வீர் தகப்பனே நன்மை செய்வீரே பலி தெய்வம் நன்மை செய் பலி பீடம் கட்டுவோம் தெய்வம் நன்மை செய்தார் நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் கரங்களை தட்டி சொல்லுங்க. பாருங்க, இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லைங்க. கோயம்பேடு பக்கத்துல போய் பார்த்தோம்னா இந்த பாலத்துக்கு கீழே எத்தனை பேர் படுத்திருக்காங்க பாத்தீங்களா? பாலத்துக்கு கீழே நீங்க பிராட்வே பக்கம் போனீங்க, சும்மா ஒரு டென்ட் மாதிரி போட்டுட்டு அதுல படுத்திருக்காங்க. ஆண்டவரே, என்னை இவ்வளவு சுகமா வச்சிருக்கீங்களாப்பா. என்ன மாத்திரம் இல்ல, என் பிள்ளைகளையும் சுகமா வச்சிருக்கீங்களா ஆண்டவரே. நம்ம விரும்புறதெல்லாம் தர்றாரு. நம்ம என்ன விரும்புவோம் அதெல்லாம் தருவார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு நல்லவர் பாருங்க, எவ்வளவு நல்லவர். அநேகருக்கு வீடு இல்லை, நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறார். அது வாடகை இருக்கலாம், லீஸா இருக்கலாம், சொந்தமா இருக்கலாம், அதெல்லாம் கொடுத்துல நல்ல சுகமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொந்தமா இருக்கிறோம், நல்ல சுகமா இருக்கிறோம், சுகத்தோட வச்சிருக்கிறார். பிழைக்கிறதுக்கு நல்ல பெலன் கொடுத்திருக்கிறார். கடனே இல்லாமல் வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவோ கடன்கள் இருந்தாலும் கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படியே என்ன செய்யறோம், குறைச்சிட்டு வர உதவி செய்யறார். அதனாலதான் நம்ம நன்றி வெளிப்பட வேண்டும். நன்றி செலுத்து. நாள்ல நன்றி செலுத்துறது, மாசம் கடைசி நாள்ல தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். அடுத்தாக ஒரு பாடல், எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே நம் இயேசு ராஜன், மகாராஜன், ராஜாதி ராஜா வரப்போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கடைசி காலத்துல இருக்கிறோம். அவர் வரும்போது ஒரு எக்கால சத்தம் தோடும். அல்லேலூயா. 110வது பாடல் என்னோடு படிக்கிறேன். கைகளை தட்டி பாடுவோம். கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜன் வருவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜன் வருவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. காலம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வருவார். காலம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வருவார். வானமும் பூமியும் மாறிடும்,
இல்லை கர்த்தர் தாமே வெளிச்சமாவா கண்ணி கவலை அங்கே இல்லை கர்த்தர் தாமே வெளிச்சமாவா சுமராதனை வந்திடுவா காலத்தம் பாடி கொடித்திடவே சுமராதனை வந்திடுவா. எல்லாம் கரங்களை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து வெறுமையா இருக்காதபடி கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி வெறுமையா இருக்க கூடாது, வேடிக்கை பார்க்க கூடாது. எல்லா கைகளை தட்டி உற்சாகமா ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையில கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பலி செலுத்துகிற நேரம் இது. பலி செலுத்துகிற நேரம் மகிமையின் தேவன். பலி செலுத்துகிற நேரம் மகிமையின் ஆவியிலே நிரம்பி. Thank you Father, Holy Mighty Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. மகிமை உமக்கு செலுத்துகிறோம். புகழ்ச்சி, மகிமை, துதி, கனம், மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். மாட்சிமையை உமக்கு செலுத்துகிறோம். துதியும் புகழும் ஸ்தோத்திரத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். தூயாதி தூயவரே உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. மகிமை மகிமை உமக்கு, மாட்சிமை உமக்கு. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நன்றி. மாட்சிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் சோதிரமும் தூயவர் உமக்கன்றோ. சொல்லுங்க ஆமென். துதியும் புகழும் சோதிரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பரே சுதே என் நண்பரே சுதே. மகிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ உமக்கன்றோ துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை கைகளை அசைத்து சொல்லுங்க. விடுதலை கொடுத்தீர் விலையேற பெற்ற ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென பிரிந்து கொண்டீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென பிரிந்து கொண்டீர். ஆராதனை
சித்தம் நிறைவேறுக. ஆராதனை, ஆராதனை, என் அன்பரே ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆவியானவரே, ஆவியானவரே, நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ ஜீசஸ், ஆவியானவரே கலங்கின நேரங்களில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை கலங்கி போய் நின்ற வேளையில எங்களை கை தூக்கி எடுத்தீங்களா ஆண்டவரே. எவ்வளவோ கண்ணீரின் பாதையில நாங்கள் நடக்கும் போது எங்களை கூட இருந்து எங்களை நடத்தின தெய்வமே ஆண்டவரே, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை. எங்களுக்கு வேற துணை இல்ல ஆண்டவரே, எங்களுக்கு வேற துணை இல்ல ஆண்டவரே. நீரல்லவா எங்கள் நம்பிக்கை. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உறவுகள்லாம் மறந்து போனாலும் நீர் எங்களை மறக்காத தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலங்களே மாறி போனாலும் நீர் மட்டும் மாறாத தேவன். எங்களுடைய கஷ்டங்களின் நேரத்துல, எங்களை துன்பங்களின் நேரத்துல, எங்கள் கல்லீரின் நேரத்துல நீர் எங்களுக்கு துணையா இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தின தேவன் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில். சொல்லுங்க எல்லாம், சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் வாய் திறந்து. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையும் இல்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில்
கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, பயன்றி வேறு துணை இல்லை. சொல்லுங்க, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, பயன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, நம்பிக்கை, எனக்கு வேற யாரும் துணை இல்லைன்றவரே. உறவுகள்லாம் என்னை விட்டு போனாலும், சொந்த பந்தங்கள் விட்டு போனாலும், நண்பர்கள் என்னை விட்டு பிரிந்து போனாலும், என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும், நீங்க தான் என் நம்பிக்கை. நீர் என்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை ஆண்டவரே. நான் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, நான் கலங்கி நிற்காதபடி, என் கண்ணீரை துடைத்து என்னை அரவணைத்து என்னை வழி நடத்துகிற தேவன் நீர் மட்டும் ஆண்டவர். முடிந்தவர்கள் முழங்கால் கொடுங்க, முடியாதவர்கள் இல்லைங்க. முடிந்தவர்கள் முழங்கால் கொடி, நேர் முழங்கால போட்டு ஆண்டவரை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரை நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்க போறோம். தேவனுடைய சமுத்திரங்களை ஒப்பு கொடுக்க போறோம். எல்லாரும் ஒப்பு கொடுக்க போறோம். ஹல்லேலூயா. உம்மையே நான் நேசிப்பேன். சொல்லுங்க, சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க, சொல்லுங்க. உம்மையே நான் நேசிப்பேன்.
எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் நம்மை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையை தூக்கி சொல்லுங்க. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். சொல்லுங்க ஆமென். உம்மையே நான் நேசிப்பேன். நான் திரும்பேனே சந்தினியில் உறங்காய் என்று பாதையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்கள் பலி செலுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. பலிபீடம் கட்ட சொன்ன தெய்வம் ஆண்டவரே, ஆபிரகாம் கிட்ட, ஈசாக் கிட்ட, யாக்கோபு கிட்ட பலிபீடம் கட்ட சொன்னீரே. இன்றைக்கு நாங்களும் கூட உடைய சமூகத்துல வந்து பலிபீடம் கட்டி இருக்கிறோம், பலி செலுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பலி செலுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணித்து இருக்கிறோம். வருகிற புதிய மாதத்துல முழுவதிலுமாய் எங்களை ஆளுமை செய்யும், கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. எங்கள் வழி வாசல்களை திறந்துதான் எல்லா நன்மைகளினாலும்
முழுவதும் நடத்தி வந்த தேவன் புதிய மாதத்துல எங்களை பிரவேசிக்க பண்ண போகிற தயவுக்காய் நன்றி சொல்லி தொடர்ந்து இந்த ஆராதனையை முற்று முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான வேலையை பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.